வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்று ஒரு நிறைந்த நாள், அதாவது மார்கழி திருவம்பாவை, மற்றது ஒரு வெள்ளிக்கிழமை, சொர்க்கவாசல் ஏகாதேசி தினம். அப்படியான ஒரு நல்ல தினத்திலே இன்று எமது ஈழத்தை சேர்ந்த ஒரு திறமான பேச்சாளர், சரசாலையை புறப்படமாக கொண்டவர், செந்தமிழ் சொல் அருவி சந்திர மௌலீசன் லலிசன் அவர்கள் தந்தையார் நீண்ட சிவா பக்தர். அவருடன் சேர்ந்துதான் இவர் இந்த சைவத்துக்கும் தமிழுக்கும் தொண்டு செய்வதற்கு சரசாலை காளியம்மனின் அருளை பெற்று இன்று முன் பேச வந்திருக்கிறார். அவரின் தந்தையார் சாவச்சேரி நகர சபையிலே தலைமை அதிகாரியாக பணிபுரிந்தவர். அவரும் ஒரு சைவ தொண்டன். திரு லலிசன் அவர்கள் இப்பொழுது கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையில் தமிழ்துறை விரிவுரையாளராக பணியாற்றுகிறார். இவர் 2002ஆம் ஆண்டு அகில இலங்கை கம்பன் கழகம் நடத்திய பேச்சு போட்டியில் முதல் இடத்தை பெற்றமையால் ஒரு சிறந்த பேச்சாளராக உருவானார். அந்த பேச்சில் முதல் பரிசை தட்டி கொண்டதால் அதைத் தொடர்ந்து அவர் பல பேச்சு மேடைகளை கண்டு இன்று ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிறார். இவர் கம்பபாரதி ஜெயராஜா, பேராசிரியர் சலமன் பாப்பையா, இலக்கிய சுடர் ராமலிங்கம், பேராசிரியர் ஞான சம்பந்தன், கலாநிதி திரு ஆர் திருமுருகன் போன்றவர்களின் தலைமையில் பல பட்டிமன்றங்களை பேசியவர். மற்றும் டன் தொலைக்காட்சியில் சொற்சமர் என்ற நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி வருகிறார். அதன் மூலம் பல இளம் பேச்சாளர்களை உருவாக்கி கொண்டு வருகிறார். 2019ஆம் ஆண்டு திருக்கோயில் ஒன்றியம் நடத்திய சைவ மாநாட்டுக்கு இலங்கையிலிருந்து வருகை தந்து நல்ல பேச்சினை வழங்கினார். அதே நேரம் நமது சைவ முன்னேற்ற சங்கத்திலும் வந்து பேசி எங்களை மகிழ்வித்தார். அதெல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கும். அதேபோல் சக்தி தொலைக்காட்சியில் இவரின் நச்சிந்தனையை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் ஒவ்வொரு நாளுமே. அதேபோல் தன் தொலைக்காட்சியிலும் இவரின் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். மற்றும் நல்லூர் தேர் திருவிழாவின் நேர்முக வர்ணனையை ஒவ்வொரு வருடமும் சக்தி தொலைக்காட்சி மூலம் எங்களுக்கு வழங்கி கொண்டு வருபவர். அதிலும் நீங்கள் இவரை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு நமக்கு நல்லொரு பேச்சை பெரிய புராணத்திலே இன்றைக்கு பேசுவதற்கு அன்போடும் மகிழ்வோடும் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்கிற திருமூலர் திருவாக்கை மனதில் உன்னி பெருமைக்குரிய லண்டன் சைவ முன்னேற்ற சங்கம் முன்னெடுக்கிற பெரிய புராண விரிவுரை தொடரினுடைய 35வது அங்கத்திலே இணைந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்கினிய ரவீந்திரதாஸ் ஐயா அவர்களே,
என்னை இந்த நிகழ்வோடு இணைத்து வைத்து அறிமுக உரை ஆற்றிய மதிப்பார்ந்த தம்பு ஐயா அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கிற ஆன்றமைந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் யாழ்ப்பாணத்திலே இருந்து இப்பொழுது 10:37 ஒரு இரவு பொழுதிலே தனியனாக ஒரு அறைக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இப்படி போன வருடம் நான் தனியனாக இருந்து பேசிக்கொண்டிருந்தால் உடனடியாக என் வீட்டுக்காரர் என்னை யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி இருப்பார்கள். தனியனாக இருந்து பேசுவது ஒரு வித்தியாசமான எண்ணப்பாங்கை மனிதர்களுக்குள்ளே விதைத்துவிடும். சித்தர்கள் அப்படி பேசுவார்கள், யோகிகள் தனியனாக இருந்து பேசுவார்கள், அல்லது மேல் வீடு பிழைப்பட்டவர்கள் அப்படி பேசுவார்கள். ஆனால் இந்த COVID-19 தாக்கம் இன்றைக்கு எங்களை தனியனாக இருந்து பேச வைத்திருக்கிறது. நீங்களும் பலர் தனியனாக இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, இன்றைக்கு நண்பருக்கு நண்பர் என்கிற மகுடத்தின் கீழ் சோமாசி மாற நாயனார் புராணம் குறித்த சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். நான் பிறந்த ஊர் சரசாலை என்று இங்கே ஏற்கனவே என்னை அறிமுகம் செய்த திரு தம்பு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். சரசாலையிலே இங்கே சரசாலையை சார்ந்த சில அன்பர்களும் இணைந்திருக்கிறார்கள். சரசாலையிலே மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தின் பல ஊர்களிலே பட்டம் வைப்பதிலே கெட்டிக்காரர்கள் இருக்கிறார்கள். எங்கள் ஊரிலே நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒருவர் லண்டன் செல்வதற்காக புறப்பட்டார். லண்டன் செல்கிறேன் என்று விசாவுக்கு நாயாக அலைந்தார். கடைசியிலே விசா கிடைக்கவில்லை. அகதி அந்தஸ்திலே கூட போய்விடலாமோ என்று முயற்சி செய்தார், போக முடியவில்லை. ஆனால் ஊரவர்கள் அவர் மனம் தளராமல் இருப்பதற்காக கந்தையாவிற்கு முன்னாலே லண்டனை சேர்த்து விட்டார்கள். பல கந்தையாமார் இருக்கிறார்கள். அவரை லண்டன் கந்தையா என்றால் தான் ஊரிலே தெரியும். யாராவது நினைப்பார்கள் இவர் லண்டனால் வந்த கந்தையாவோ என்றால் இல்லை, அவர் லண்டனுக்கு போக முயற்சி செய்த கந்தையா. அப்படி பட்டம் வைப்பதிலே நம்மவர்கள் கெட்டிக்காரர்கள். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஒரு காலத்திலே இந்த அரசர்கள் சரி, பிராமணர்கள் சரி, யாகங்களை நடத்துவார்கள். அந்த யாகங்களால் சிறப்புற்றவர்கள் அந்த யாகத்தின் பெயரால் அழைக்கப்படுவார்கள். இந்தியாவினுடைய 10வது பிரதமர் என்கிற மகுடம் அல்லது சிறப்பு வாஜ்பேயிக்கு இருக்கிறது. வாஜ்பேயி என்பது அவருடைய குடும்ப திருநாமம். எப்படி அந்த பெயர் வந்திருக்கிறது என்றால், அவர் வாஜ்பேயி என்கிற யாகம் செய்வதிலே அவர்களுடைய குடும்பத்தார் சிறந்தவர்கள். வாஜ்பேயி என்கிற யாகத்தினுடைய சிறப்பு குறித்து நான் தேடி வாசித்து பார்த்தேன். ஒலிம்பிக்கே வழிகாட்டியது வாஜ்பேயி யாகம் என்று ஒருவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த வாஜ்பேயி யாகத்தின் பொழுது அங்கே பசுக்களை, குதிரைகளை எல்லாம் ஓட விடுவார்களாம், ரேஸ் ஓட விடுவார்கள். அப்படி ஓட விடுகிற தன்மைதான் பின்னர் விளையாட்டு போட்டிகளாக மலர்ச்சி பெற்றன என்பது அவருடைய பார்வை. வாஜ்பேயி என்கிற யாகத்தை செய்த ஒரு பெருமகனாருடைய குடும்பத்தினர் வாஜ்பேயி என்கிற குடும்ப பெயரை பெற்றிருக்கிறார்கள். அதை போலத்தான் அரசர்கள் யாகம் செய்வதற்கு சிறப்பு பெற்றவர்கள். வெள்ளை குதிரையை வைத்து அதை 8 திக்கும் ஓட விடுவார்கள். அப்படி ஓட விடுகிற பொழுது யாரொருவன் அந்த குதிரையை பிடித்து கைது செய்கிறானோ அவனோடு இந்த அரசன் சண்டைக்கு போவான். இல்லை என்றால் அவனுடைய பராக்கிரமம் நிலைநாட்டப்படும். அவன் அதற்காக அந்த குதிரையை வைத்து ஒரு யாகம் செய்வான். வெள்ளை குதிரையை வைத்து செய்த யாகம் அஸ்வமேத யாகம். அதை போல அரசர்கள் ராஜசூய யாகம் செய்வார்கள். அரசனுக்கு நன்மை விளைய வேண்டும் என்பதற்காக ராஜசூய யாகம் செய்வார்கள்.
இதை போலவே பிள்ளைப்பலன் வேண்டுகிறவர்கள் புத்திர காமேஷ்டி யாகம் செய்வார்கள். 400க்கு மேற்பட்ட யாகங்கள் இருக்கின்றன என்று சமய நூல்கள் குறிப்பிடுகின்றன. அப்படி ஒரு யாகம் தான் சோம யாகம் என்கிற யாகம். அதாவது பிறருடைய நன்மைக்காக, நாட்டினுடைய நன்மைக்காக பிராமணர்கள் தன்னலம் கருதாமல், அதை அண்டர்லைன் பண்ண வேண்டும், தன்னலம் கருதாமல் பிறர் நலம் விளையுமாறு மேற்கொள்கிற யாகம் சோமாசி யாகம். சோம யாகம் செய்பவருக்கு, அதிலே சிறப்பு பெற்ற பிராமணரை சோமாஜி என்பார்கள். ஒரு சமயம் திருமுருக கிருபானந்த வாரியார் சொற்பொழிவாற்றினாராம். அப்படி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் முருகனுடைய அப்பா யாரு என்று கேட்கிறார். கூட்டத்திலே இருந்த சின்ன பையன் ஒருவன் சொல்கிறார், சிவாஜி என்று பதில் சொல்லி விடுகிறார். சிவாஜி எம்ஜிஆருடைய காலம். சிவாஜி என்று அவன் பீம்புக்கு பதில் சொல்லி விடுகிறான். வாரியார் அதையே ஒரு துணுக்காக்கி விடுகிறார். அவன் சொன்னதிலே என்ன பிழை இருக்கிறது? காந்தியை காந்திஜி என்று சொல்லவில்லையா? நேருவை நேருஜி என்று சொல்லவில்லையா? அதுபோல முருகனுடைய தந்தை சிவா ஜி என்று அவன் சொன்னான். அதிலே என்ன பிழை இருக்கிறது? அதை போல சோம யாகம் செய்து புகழ் பெற்றவரை காந்தியை காந்திஜி என்றதை போல சோம யாகம் செய்து சிறப்பு பெற்றவரை சோமாஜி என்று குறிப்பிட்டார்கள். அந்த சோமாஜி பரம்பரையிலே வந்த ஒரு குறிப்பிடத்தக்க பெரியவர் தான் மாறன். அவர்தான் சோமாஜி மாறன். இன்றைய பேசு பொருளாக அமைகிற சோமாஜி மாற நாயனார், தமிழிலே சோமாசி மாற நாயனார் என்று தற்பவம் தற்சமம் என்று இலக்கண விதிகள் இருக்கின்றன. அதன் பிரகாரம் சோமாஜி என்பதை சோமாசி என்று நாங்கள் எங்களுடைய தமிழ் வழக்கிற்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்கிறோம். சோமாசி மாற நாயனார். சோமாசி மாற நாயனார் என்ன செய்தார் என்றால், எங்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை செய்கிறார். நண்பர்களுக்கு நண்பராக வாய்த்து அதன் மூலம் சிவலோக பதவியை சாதிக்க முடியும் என்கிற உண்மையை சொல்கிறார். இன்றைக்கு யாரையும் நண்பனாக்குகிற வழக்கத்திலே நாங்கள் வாழ்கிறோம். இன்னைக்கு பேஸ்புக் வந்த பிற்பாடு யாரையும் நண்பனாக்கி விடுகிறோம். இன்றைக்கு எனக்கே பல பேர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொன்னார்கள். என்னப்பா திருநீட்டு பூச்சோடு இருக்கிற எனக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்தா என்றால், அவர்கள் உலக சமத்துவம் என்று என்னையும் அதற்குள்ளே அடக்குகிறார்கள். அப்படி அடக்குகிற பொழுது அவர்கள் தனித்தனியாக அடக்கினால் பரவாயில்லை, எல்லோரையும் சேர்த்து ஒரு குரூப் கட்டுகிறார்கள். அந்த குரூப்பிற்குள்ளே அந்த வாழ்த்தை போட்டு விடுகிறார்கள். இலகுவாக வாழ்த்தி முடிஞ்சது. இப்ப இந்த கோலங்களுக்கு முன்னரே நல்ல நண்பன் யார், அவரை எப்படி அணுகுவது என்கிற செய்திகளை எங்களுக்கு வாழ்வியல் கோலமாக வாழ்ந்து காட்டியவர் சோமாசி மாறன். இந்த யாழ்ப்பாணத்தோடு தொடர்புடைய பலர்தான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாழ்ப்பாணம் என்றதும் நான் நினைக்கிறேன் முதலிலே நினைவுக்கு வருவது மாம்பழம். யாழ்ப்பாண மாம்பழத்தினுடைய சுவை சொல்லில் அடங்கார். நான் சிறுவனாக இருக்கிற பொழுது படித்த ஒரு பாடல், மாவை பண்டிதர் சச்சிதானந்தம் என்கிற பெரியவர் எழுதிய பாடல். அது ஒரு வெண்பா. யாழ்ப்பாணத்து மாம்பழம் என்ன என்ன எல்லாம் செய்யும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதி புழைப்பிக்கும், நேர்மை தவறுவிக்கும், பாதிப்படிப்பில் பதவி தரும், ஏதுக்கும் ஓம்பட்டு இசைவிக்கும், யாழ்ப்பாண மாம்பழத்து தீஞ்சுவையும் மாண்பு. ஒரு வெண்பா. என்ன என்ன எல்லாம் செய்யும் என்றால், செய்யாத வேலைகளை எல்லாம் செய்யும். நீதியை கூட பிழைக்க பண்ணும், நீதி பிழைப்பிக்கும், நேர்மை தவறுவிக்கும், பாதிப்படிப்பில் பதவி தரும், வேலையையும் எடுத்து தரும். யாழ்ப்பாண மாம்பழத்து தீஞ்சுவையின் மாண்பு என்று யாழ்ப்பாண மாம்பழத்தினுடைய சுவையை அவர் சொல்கிறார்.
யாழ்ப்பாண மாம்பழம் என்றால் கருத்த கொழும்பான், அம்பலவி, விலாட் என்று இப்பொழுது நீங்கள் பட்டியல் அடுக்குவீர்கள். அம்பலவி என்கிற பெயர் எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்றால், அம்பர் என்கிற சொல்லிலே இருந்துதான் அம்பலவி என்கிற சொல் வந்திருக்கிறது. அம்பர் என்றால் தங்கம், தங்க நிறம் என்று அர்த்தம். இந்தியாவிலே அம்பலவி மாம்பழத்தை கிளிமூக்கன் என்று சொல்வார்கள். இந்த அம்பலவி மாம்பழம் ஃபேமஸ், பிரசித்தி பெற்ற இடம் எங்கே இருக்கிறது என்றால், சோழ நாட்டிலே திருவாரூருக்கு கிட்டே இருக்கிற அம்பர் என்கிற தலத்திலே இருக்கிறது. அம்பர் என்கிற தலம், அந்த ஊர் மாம்பழத்தால் பெயர் பெற்ற ஊர். அந்த மாம்பழத்தால் பெயர் பெற்ற ஊரிலே பிறந்தவர் தான் சோமாசி மாறன். அதனாலேதான் அந்த ஊரிலே இருந்துதான் அம்பலவி என்கிற மாம்பழத்தினுடைய பெயரும் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்று சிறியேன் கருதுகிறேன். இருந்தாலும் இது ஒரு ஆய்வுக்குரிய பொருள். பெரிய புராணத்தினுடைய பாடலிலே சோமாசி மாறன் பற்றி ஒரு 5 பாடல்கள் தான் இருக்கின்றன. அதிலே சேக்கிழார் அழகாக பேசுவார். சூதம் பயிலும் பொழில் அம்பரில் தூய வாய்மை, வேதம் பயிலும் மறையாளர் குலத்தின் மேலோர், ஏதம் புரியும் எயில் செற்றவர்க்கு அன்பர் வந்தால், பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டும் நல் பண்பின் மிக்கார் என்று பேசுவார். இவருடைய இயல்பை சொல்கிறார். இவர் என்ன செய்வார் என்றால், சோம யாகம் புரிகிறவர்கள், பொதுவாகவே யாகம் புரிகிறவர்கள் அந்தனோத்தமர்கள் பற்றி இங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியும். அவர்கள் மற்றவர்களிலே முட்ட கூட மாட்டார்கள். முட்டினால் இழுக்கு என்கிற எண்ணத்தோடு பலர் இருப்பார்கள். ஆனால் சேக்கிழார் ஒரு பெரிய புரட்சியை செய்கிறார். முட்டினால் இழுக்கு என்று வாழ்கிற குலத்திலே பிறந்தவர் மற்றவர்களுடைய ஈசன் அன்பர் யார் என்றாலும் அவருடைய பாதம் பணிந்து ஆரமுது ஊட்டும் நல் பண்பின் மிக்கவராக திகழ்கிறார் சோமாசி மாறன். பாதம் பணிகிறார், அது முதலாவது. அடுத்தது ஆரமுது ஊட்டுகிறார், அப்படி பண்பிலே திளைக்கிறார். அன்னதானம் கொடுப்பது நம்மவர்களுக்கு ஒரு கைவந்த கலை. நான் நினைக்கிறேன், இங்கே கீரிமலையை சார்ந்தவர்கள் அல்லது கீரிமலையோடு தொடர்புடையவர்கள் இருப்பீர்கள், செல்வச்சந்நிதியோடு தொடர்புடையவர்கள் இருப்பீர்கள். யாழ்ப்பாணத்திலே அன்னதான பாரம்பரியத்துக்கு பெயர் பெற்ற இடங்கள் இவைதான். செல்வச்சந்நிதி கந்தனை அன்னதான கந்தன் என்று நாங்கள் சிறப்பிக்கிறோம். நான் கடந்த ஆண்டு லண்டனுக்கு வருகை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பின் பொழுது நான் லண்டனிலே இருக்கக்கூடிய நீங்கள் வழிபடு தெய்வங்களாக வைத்திருக்கிற பல ஆலயங்களுக்கு தரிசிக்கக்கூடிய ஒரு பேற்றினை பெற்றேன். அங்கே நான் கண்ட ஒரு அற்புத காட்சி, எல்லா கோவிலிலும் அன்னதானம் கொடுக்கிறார்கள். எல்லா கோவிலிலும் அன்னதானம் கொடுக்கிறார்கள். இப்பொழுது இங்கும் யாழ்ப்பாணத்திலும் இந்த நிலைமை வந்து விட்டது. எல்லா கோவில்களிலும் அன்னதானம் கொடுக்கிறார்கள். இந்த கொரோனாவிற்கு முதல் இந்த செயற்பாடுகள் இருந்தன. அதற்கு மேலதிகமாக இரவு சாப்பாடு கொடுக்கிற ஒரு புதிய பாரம்பரியம் கூட இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பல பெரிய ஆலயங்களிலே அதிக அளவிலே பக்தர்கள் வர வேண்டும் என்பதற்காக புட்டு, இடியப்பம் என்றெல்லாம் அவித்து கொடுக்கிற ஒரு பாரம்பரியம் இன்றைக்கு எங்கள் மண்ணிலே ஏற்பட்டிருக்கிறது. அது நன்மைக்காக என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது விருந்துபசாரம், இந்த அன்னம் அளிக்கிற இந்த விருந்துபசாரம், அன்னதானம், மாகேஸ்வர பூசை, இவை இப்பொழுது ஆலயங்களை மையப்படுத்தித்தான் நடைபெறுகின்றன. நான் நினைக்கிறேன், உங்களில் பலர் ஈழத்திலே இருக்கிற ஆலயங்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கான உதவிகள் புரிந்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் ஒரு காலத்திலே அன்னதானம் என்று கோவிலிலே வைத்து கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. நல்லூரிலே அன்னதானம் கொடுக்கிற மரபு ஒரு கடந்த 20-25 ஆண்டுகளாகத்தான் பிரபலம் பெற்று வந்திருக்கிறது.
துர்காமணி மண்டபத்திலே இருந்து இந்த சுற்றி இருக்கிற மண்டபங்களிலே சாப்பாடு கொடுக்கிற முறைமை அண்மை காலத்திலே தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் முன்னர் நல்லூரிலே சாப்பாடு கொடுக்கவில்லை என்றால் கொடுத்தார்கள், எல்லோருடைய வீடுகளிலும் கொடுத்தார்கள். திருவிழா நாட்களில் வெள்ளிக்கிழமைகளில் நல்லூரிலே யாருடைய வீட்டிற்கு போனாலும் சாப்பிடாமல் நீங்கள் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் விருந்துபசாரம் செய்து திளைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க சாப்பிடுகிற காலம் வந்து விட்டது. யாரிடமும் அப்பாயின்மெண்ட் எடுத்து வீடுகளுக்கு போகிற காலம் வந்து விட்டது. நாடகம் செய்கிற கொடுமை, நாடக நேரம் தவிர்த்து வீடுகளுக்கு போக வேண்டும், பிக் பாஸ் நேரம் தவிர்த்து வீடுகளுக்கு போக வேண்டும். அதிலும் அவர்கள் சாப்பிடுவார்கள், நாங்கள் பார்த்திருக்க வேண்டும். இப்படியான காலம் மனநிலை எங்களுக்குள்ளே வந்துவிட்டார். ஆனால் பெரிய புராணத்திலே சேக்கிழார் அதை முற்கூட்டியே அறிந்தோ என்னவோ இந்த அன்னதானம் கொடுக்கிற, அமுது படைக்கிற அடியவர்கள் பலரை அடையாளப்படுத்துகிறார். சிறு தொண்டர் பிள்ளைக்கறி சமைத்து கொடுக்கிறார். காரைக்கால் அம்மையார் வருகிற அடியவர்கள் எல்லோருக்கும் அமுதூட்டுகிறார். இப்படி அமுதூட்டுகிற அன்பர்களுடைய எண்ணிக்கை பெரிய புராணத்திலே அதிகம். இங்கே சோமாசி மாறனும் அதைத்தான் செய்கிறார். வருகிறவர்கள் எல்லோருக்குமே அமுது ஊட்டுகிறார். அதிலும் தான் ஒரு ஹை கிளாஸிலே இருக்கிறேன், சோமாசி யாகம் செய்கிற அந்தனோத்தமன் என்கிற ஒரு உணர்வு நிலையிலே இருந்து அவர் அடியவர்கள் யார் என்றால், அதனாலேதான் இங்கே அப்பர் சுவாமிகளுடைய ஒரு பாடல் இருக்கிறது. சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார். அவர் மங்குவார், அவர் செல்வம் மதிப்போம் அல்லோம், மாதவர்க்கே காந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொழுநோயராய் ஆவுரித்து தின்று உழலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரத்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் பெருமான் பாடிய பாடல் நம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். ஆவுரித்து தின்று உழலும் புலையர், பசுவை உரித்து தன்னுடைய வயிற்று பிழைப்பிற்காக உண்கிற புலையர், புல் என்ற எளிமையானது என்று அர்த்தம். அப்படி எளிமையானவனாக இருந்தாலும் புலையனாக இருந்தாலும் அவன் கங்கைவார் சடைக்கரத்தார்க்கு அன்பர் என்றால் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்று வாழ்த்துகிறார் அப்பர். அதை அடியொற்றி சோமாசி மாறனும் வாழ்ந்து காட்டுகிறார். எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் தாம் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார். சேக்கிழார் சொல்கிறார், எத்தன்மையராயினும் யாவுரித்து தின்றும் என்று பாடுவதற்கு ஒப்பாக இங்கே இவரும் பாடுகிறார். எத்தன்மையராயினும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அத்தன்மையர் தாம் நம்மை ஆள்பவர் என்று கொள்வார். சித்தம் தெளிய சிவன் அஞ்சலுக்கு ஓதும் வாய்மை நித்தம் நியமம் என போற்றும் நெறியில் நின்றார் என்று அவருடைய பெருமையை சேக்கிழார் குறிப்பதை பார்க்கிறோம். இவர் தனக்கு ஏன் வாய்த்திருக்கிறது என்று கருதுகிறார். உங்களுக்கு உடம்பிலே ஒவ்வொரு அங்கங்கள் இருக்கின்றன. தலை இருக்கிறது, கால்கள் இருக்கின்றன, மூக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது, செவி இருக்கிறது. இது எல்லாம் ஏன் இருக்கிறது என்றால், இந்த கால பிள்ளைகள் அவற்றுக்கு ஒவ்வொரு அலங்காரம் செய்து அவற்றுக்காகத்தான் இந்த அங்கங்கள் இருக்கின்றன என்று கருவிக்கொள்வார்கள். காது எதற்காக இருக்கிறது என்றால் அழகாக தோடு போடுவதற்காக இருக்கிறது என்று கருதுவார்கள். ஆனால் அப்பர் பெருமான் சொல்கிறார், எதற்காக இந்த அங்கங்கள் இருக்கின்றன என்று சொல்லி திரு அங்க மாலை பாடுகிறார். அங்கங்கள் இருப்பதை வைத்து திரு அங்க மாலை பாடுகிறார். தலையே
நீ வணங்காய் என்கிறார். தலையே நீ வணங்காய். தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை பிச்சை எடுக்கிறார். தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலை எதற்காக இருக்கிறது என்றால் இறைவனை வணங்குவதற்காகத்தான் தலை இருக்கிறது. கால்களுக்கு பாடுகிறார். கால்களால் பயனென். இந்த கால்கள் எதற்காக இருக்கின்றன என்றால் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனன் என்று கேட்பார். கோவிலுக்கு போனால் சும்மா வெளியில நின்று சுத்தி கும்பிடாமல் வெளியில நின்று கும்பிட்டு விட்டு வருவதனாலே பயன் இல்லை. கால்களால் பயன் என்ன என்றால் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயனன். அப்படி என்றால் கால்கள் என்று வாய்த்து விட்டால் இறைவனுடைய சன்னிதானத்தை சுற்றி வலம் வந்து கும்பிட வேண்டும் என்கிற செய்தி கிடைக்கிறது. சரி, வாய் எதற்காக இருக்கிறது? அப்பர் பெருமான் பேசுவார். வாயே வாழ்த்து கண்டாய் என்று பேசுவார். வாயே வாழ்த்து கண்டாய். வாய் எதற்காக இருக்கிறது என்றால் இறைவனை வாழ்த்துவதற்காகத்தான் வாய் இருக்கிறது. ஒரு கேள்வி எழுகிறது. திருமண சடங்கிலே போய் அருகரிசி இட்டு வாழ்த்துவது என்றால் கூட எல்லோருக்கும் அட்மிஷன் கிடையாது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அருகரிசி போடுவதிலே பலரும் பலவிதமான ஜால வித்தைகளை காட்டுகிறார்கள். திருமண சடங்கிலே போய் அதிலும் நான் நினைக்கிறேன் உங்கள் திருமண சடங்குகளிலே வெள்ளையர்களும் வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். எங்களுக்குள்ளே அருகரிசி இடுவதிலே ஒரு ஒருமைத்தன்மை இல்லை. சிலர் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை தூவுவார்கள். சிலர் பாதத்திலே இருந்து தலைவரை தூவுவார்கள். சிலர் நின்று எறிந்து விட்டு போவார்கள். இப்படி எத்தனையோ ஜால வித்தைகளை அருகரிசி இடுவதிலே கூட காட்டுகிறார்கள். அருகு அரிசி என்பதிலே கூட வாழ்வினுடைய ஒரு வெளிப்பாடு அங்கே பொதிந்திருப்பதை பார்க்கிறோம். அருகு போல உன்னுடைய வாழ்க்கை காலாதி காலமாக திரட்சியடைந்து மலர்ச்சியடைந்து பெருக வேண்டும் என்கிற வாழ்த்தாக அமைந்திருக்கிறது. அதுதான் அருகை யாரும் அழித்து விட முடியாது. அப்படி உன்னுடைய வாழ்வும் அமைய வேண்டும் என்பதற்கு ஒரு குறியீடாக அருகு, அதனோடு அரிசி. இன்னைக்கு அரிசியை வீடியோக்காரன் தான் தெரிவு செய்கிறார். நம் நாட்டிலே அப்படி, உங்களிடத்திலே எப்படியோ நான் அறியேன். வீடியோவிலே வடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல கோலங்களை பார்க்கிறார்கள். வடிவான ஐயர் வேண்டும் என்கிறார்கள், வடிவான அரிசி வேண்டும் என்கிறார்கள். அதற்காக இன்றைக்கு கலரிங் செய்கிறார்கள். பலவிதமான நிற சாயங்களை போட்டு, மஞ்சள் சாயம் போட்டு, வெள்ளை அரிசிக்கு மஞ்சள் சாயம் போட்டு அருகரிசியாக்கி விடுகிறார்கள். அதனுடைய தத்துவம் தெரியாமல் எங்கள் செயற்பாட்டை நாங்கள் மேற்கொள்கிறோம். அரிசி முளைப்பாலிகையோடு கூடிய அரிசி, அந்த முளைத்திறன் உள்ள முழுமையான பச்சரிசி. உன்னுடைய வாழ்வு மங்களமாக மலர வேண்டும். ஒரு குறியீடாக பச்சை அரிசி, முளைத்த அந்த முளைத்திறன் உள்ள பச்சை அரிசி, அதைத்தான் மஞ்சளோடு சேர்த்து நாங்கள் கலந்து அருகரிசியாக பயன்படுத்துகிறோம். இன்றைக்கு அதனுடைய தத்துவம் தெரியாமல், அருகும் போடாமல், வெறும் மஞ்சள் கலரிங் போட்டு வீடியோவிற்கு வடிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையை கெடுக்கிற செயற்பாட்டை செய்கிறோம். வாழ்த்துவது என்றால் இப்படி அருகரிசியிட்டு வாழ்த்துவதற்கு கூட நாங்கள் ஒவ்வொரு கோலங்களை காட்டினாலும் அதற்குள்ளே ஒரு சிறப்பான முறைமையாக, நான் நினைக்கிறேன், நான் சிறுவனாக இருந்த பொழுது சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் ஒரு கருத்தரங்கிலே சொல்ல கேட்ட செய்தி, உச்சியிலே 3 முறை அருகரிசி இடுங்கள், அதுதான் உண்மையான வாழ்த்து என்று அவர் குறிப்பிட்டார். பிராமணோத்தமர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். உச்சியிலே 3 முறை அருகரிசி இட்டால் முழுமையாக வாழ்த்தியதற்கு அது ஒப்பாகும். நான் இப்பொழுது அது பற்றி விரித்து கூற விரும்பவில்லை. வாழ்த்துவதனுடைய திறத்தை சொன்னேன். அப்படி வாழ்த்துவதற்கு கூட அடிப்படையாக ஒரு தகுதிப்பாடு வேண்டும்.
நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது வாழ்த்துவதற்கு சபையேறுகிறவர்கள் கூட தலைப்பாகை கட்டி தங்களுடைய நிறைவுத்தன்மையை காட்டித்தான் வாழ்த்தினார்கள். வாழ்விலே குறைபாடுடையவர்கள் வாழ்த்துவதற்கு செல்வதற்கு தவிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு திருமண சடங்கிற்கு போனால் வரவு பதிகிற ஒரு செயற்பாடாக வாழ்த்துகிற செயற்பாடு இருக்கிறது. வீடியோ பிடிக்க வேண்டும், அதிலே நான் தோன்ற வேண்டும், கலெக்ஷன் பார்ப்பதற்கும் அதைத்தான் அந்த வீடியோவை பார்த்துத்தான் இன்றைக்கு முடிவெடுக்கிறார்கள். அப்படி எங்களுடைய வாழ்வியல் கோலம் வந்துவிட்டது. வாழ்த்துவது என்றால் இப்படி அருகரிசியிட்டு வாழ்த்துவதற்கெல்லாம் இப்படி எல்லாம் நியமங்கள் இருக்கின்றன என்றால் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறது. இறைவன் நாங்கள் வாழ்த்தி வாழ்வாரா என்று ஒரு கேள்வி எழுகிறது. நாங்கள் யார்? இறைவனை வாழ்த்துவதற்கு நாங்கள் யார்? நாங்கள் வாழ்த்தி இறைவன் வாழப் போகிறாரா? அளவற்ற பொருளாக, இன்ப வடிவினனாக, எங்கும் நிறைந்தவனாக, எல்லாம் வல்லவனாக திகழ்கிற இறைவன் நாம் வாழ்த்தியா வாழப்போகிறார் என்கிற கேள்வி பிறக்கிறது. இதற்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய விடையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு எளிமையான உவமைகளை கையாள்வார், உதாரணங்களை கையாள்வார். சொல்கிறார், ஏன் நாங்கள் வாழ்த்துகிறோம் தெரியுமா? அதற்கு அவர் ஒரு உவமை கதை சொல்கிறார். ஒரு நூலிலே 1000 மணிகள் இருக்கின்றன. ஒரு நூலிலே 1000 மணிகள் இருக்கின்றன. இந்த 1000 மணிகளையும் யார் விரைவிலே அசைக்கிறார்கள் என்று ஒரு போட்டி நடக்கிறது. இந்த அறிவில்லாதவன் என்ன செய்வான் என்றால் ஒவ்வொரு மணியாக பிடித்து ஆட்டிக்கொண்டிருப்பான். அறிவுடையவன் என்ன செய்வான் என்றால் இந்த 1000 மணிகளுக்குள்ளும் ஊடுருவி நிற்கிறதே நூல், அந்த நூலிலே ஒரு தட்டு தட்டுவான். அறிவில்லாதவன் ஒவ்வொரு மணியாக பிடித்து ஆட்டுவான். அறிவுள்ளவன் அந்த ஊடு புகுந்திருக்கிற நூலிலே பிடித்து ஒரு தட்டு தட்டுவான். இப்போ 1000 மணிகளும் விரைவாக அசையும். அதை போலத்தான் நாங்கள் எல்லோரும் மணிகளை போன்றவர்கள். எங்களுக்குள்ளே ஊடுருவி இருக்கிற இறைவன் நூலை போன்றவன். இறைவனை நூலை தட்டுகிறோம், இறைவனை வாழ்த்துகிறோம். அதனால் நாங்கள் வாழ்கிறோம். இறைவனை வாழ்த்துவதால் இந்த உலகத்திலே இருக்கிற சகல சீவராசிகளும் வாழும். அதனால்தான் திருவாசகத்திலே கூட மாணிக்க வாசகர் பேசுவார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வாம் என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். இதை உணர்ந்த தேவர்கள் இறைவனை வாழ்த்துகிறார்களாம். எதற்காக வாழ்த்துகிறார்கள் என்றால் தாங்கள் வாழலாம் என்பதற்காக வாழ்த்துகிறார்கள். இறைவனை வாழ்த்துவதால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று இறைவனை வாழ்த்துவதால் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று எல்லா நாடுகளும் வாழக்கூடிய திறத்தை பெறுகின்றன. எனவேதான் இந்த சோமாசி மாற நாயனார் புராணத்திலே கூட பெரிய புராண ஆசிரியர் இந்த செய்தியை வலியுறுத்துகிறார். வாழும் திறம் ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்பார். வாழும் திறம் ஈசர் மலர்கடல் வாழ்த்தல் என்பார் என்று எழுதுகிறார். அதிலும் இந்த ஈசனுடைய மலர் கடலுக்குத்தான் வாழ்த்து. கோவிலிலே அர்ச்சனை இறைவனுடைய தலையை பார்த்து அர்ச்சனை செய்வது கிடையாது. இறைவனுடைய பாதத்தை பார்த்துத்தான் அர்ச்சனை செய்வார்கள். வீட்டிலே சுவாமி படத்திலே பூ வைப்பது என்றால் படத்தினுடைய உச்சிக்கு பூ வைப்பது கிடையாது, பாதத்திற்குத்தான் பூ வைக்கிற வழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். எனவேதான் மாணிக்க வாசகர் கூட வாழ்த்துகிறார். நமச்சிவாய வாழ்க என்றவர், நமச்சிவாய மந்திரத்தை சொன்னவர் நாதன் தாழ் வாழ்க என்றார். முதலிலே தாழ் பாதங்களுக்கு தான் வாழ்த்து. இங்கே சோமாசி மாற நாயனாருடைய பெருமையை சொல்கிற சேக்கிழார் கூட வாழும் திறம் ஈசர் மலர் களல் வாழ்த்தல் என்பார் என்று அந்த பெருமையை சொல்வதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த வாழ்த்துகின்ற ஒரு பக்குவத்தை, சோமாசி மாறனுடைய பெருமையை சொன்னேன், அவர் பேர்பட்ட குலத்தவர் என்கிற உயர்வை சொன்னேன்.
ஆனால் யாரையும் கண்டு பணிகிறார், அமுது படைக்கிறார், எந்தவித வேற்றுப்பிரிப்பும் இல்லாமல் எல்லோருடனும் பழகுகிறார். அவர்களுக்கு ஒரு உபதேசம் கூட செய்கிறார். வாழும் திறம் உனக்கு எப்படி வாய்க்கும் என்றால் ஈசனை வாழ்த்துவதால் தான் கிடைக்கும் என்கிறார். இப்படிப்பட்டவர் வாழ்வு நாடி அவர் ஒரு காரியம் செய்கிறார். உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று ஒரு பிரபலமான முதுமொழி இருக்கிறது. உன்னுடைய நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். அப்படி என்றால் நண்பனுடைய குண இயல்பு எதுவோ அதுதான் உன்னுடைய குண இயல்பாகவும் இருக்கும். மனைவியை தெரிவதும் நண்பனை தெரிவதும் ஒத்த தன்மை வாய்ந்த செயற்பாடுகள் தான். நாங்கள் இன்றைக்கு பேஸ்புக் வந்த பிறகு எல்லோரையும் ஃப்ரெண்ட் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை அதுவல்ல. உண்மையான நண்பனை எப்பொழுது அறியலாம் என்றால் வள்ளுவர் சொல்வதை போல ஒரு கேடு வருகிற பொழுது, துன்பம் வருகிற பொழுதுதான் உண்மையான நண்பனை அறியலாம். வள்ளுவரே சொல்வார், உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று பேசுவார். உடுக்கை ஆடை களையப்படுகிற பொழுது கை தானாகவே போய் மானத்தை மறைக்கும். அதை போல இடுக்கண் களைகிற திறம் உள்ள நட்பு தான் உண்மையான நட்பு. அர்த்தமுள்ள இந்து மதத்திலே என்று நினைக்கிறேன். கவிஞர் கண்ணதாசன் 3 வகையான நண்பர்களை பற்றி பேசுகிறார். ஒன்று பனைமரம் போன்ற நண்பன், மற்றையவர் தென்னை மரம் போன்ற நண்பன், மற்றையவர் வாழை மரம் போன்ற நண்பன். யாரை நீ தெரிவு செய்ய போகிறாய் கேட்கிறார் கவிஞர் கண்ணதாசன். பனைமரம் போன்ற நண்பன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஒரு பர்பஸ்லியாக நோக்கத்தோடு வந்து நட்பு கொள்ள மாட்டான். பனைமரத்தை நாங்கள் நோக்கத்தோடு கொண்டு போய் பனங்கொட்டையை இந்த இடத்திலே முளைக்க வேண்டும் என்று யாருமே நடுகை செய்வது கிடையாது. அது தானாகவே விழுகிறது, தானாகவே முளைக்கிறது, தானாகவே வடலியாகிறது, தானாகவே வானுயர்கிறது, தானாகவே பயன் நல்குகிறது, கற்பக தருவாக பயன் தருகிறது. பனைமரம் போன்ற நண்பன் அப்படிப்பட்டவன். எந்த நோக்கமும் இல்லாமல் நட்பு கொள்வான். பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் பாடசாலை காலத்திலே வந்து வாய்க்கிற நண்பர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். எந்த நோக்கமும் இல்லாமல் நட்பு கொள்வார்கள். அப்படி கொண்ட நட்பு வளர்ந்து வளர்ந்து பனிமரம் போல பயன் நல்குகிற நட்பாக அது அமைந்திருக்கும். தென்னை மர நட்பு எப்படி இருக்கும் என்றால் அது கொஞ்ச காலத்துக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதை போல தென்னை மரம் போன்ற நண்பனுக்கு கொஞ்ச காலத்துக்கு ஏதாவது இறைக்க வேண்டும், ஏதாவது அவன் பயனை எதிர்பார்ப்பான். ஆனால் பின்னர் அவன் ஓரளவுக்கு பயன் கொடுப்பான், மீள கொடுப்பான். வாழை மர நண்பன் இருக்கிறானே அப்படி அல்ல. வாழைக்கு எந்த நாளும் தண்ணீர் விட்டு கொண்டு இருக்க வேண்டும். எந்த நாளும் தண்ணீர் விட்டு கொண்டிருந்தால்தான் வாழை பயன் நல்கும். இந்த நண்பனுக்கும் ஏதாவது நெடுக கொடுத்து கொண்டிருந்தால்தான் அவன் பதிலுக்கு திருப்பி தருகிற எண்ணத்தோடு இருப்பான். ஒரு நோக்கத்தோடு தான் அவன் பழகுவான். எனவே வாழை மர நண்பனை தவிர்த்து, தென்னை மர நண்பனை தவிர்த்து, பனைமர நண்பனோடு நட்பு கொள் என்று கண்ணதாசன் எளிமையாக உபதேசிக்கிறார். வள்ளுவர் தீ நட்பு என்றார், கூடா நட்பு என்றார், நட்பு ஆராய்தல் என்றார். இப்படி நட்பு பற்றி பல செய்திகளை சொன்னார். கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி என்றார். கேட்டிலையும் நன்மை. கேடு வருகிற பொழுது நீங்கள் பிசினஸ்லே தாழ்ந்து விட்டீர்களா, கப்பல் கவண்டு விட்டதா, நன்மை இருக்கிறது. கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி. அப்பொழுதுதான் உங்கள் கிளைஞர் யார் என்று, நண்பர் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்றார். அடிமட்டம் அதுதான்டா. உன்னுடைய நண்பனை அளந்து பார்ப்பதற்குரிய அடிமட்டம், ரூலர் அதுதான் உனக்கு வருகிற கேடு. வள்ளுவர் அன்றைக்கு சொல்லி வைத்தார். அப்படி நண்பர்களாக யாரை ஆக்கிக் கொள்கிறோம் என்பதிலே
பலரும் பலவிதமான உபதேசங்களை செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்திலே இன்றைக்கு பிரதிபலன் எதிர்பார்த்துத்தான் நட்பு கொள்கிறோம். நட்பு நாடுகள் என்று உங்கள் இலங்கை அடிக்கடி நட்பு நாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். சீனாவோடு நட்பா, இந்தியாவோடு நட்பா என்று எங்களுக்கே தெரியாமல் இருக்கிறார். உங்களுக்கும் அது தெரியாமல் தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நட்பு என்று வருகிற பொழுது யாரோடு நட்பு கொள்வது என்பது குறித்து முன் சங்க இலக்கியங்கள் எங்களுக்கு அருமையான செய்திகளை போதித்திருக்கின்றன. பிசிராந்தையார் என்று ஒரு புலவர், அவர் பிசிர் என்கிற ஊரை சேர்ந்தவர். ஆந்தையார் அவருடைய பெயர். அவர் கோப்பெரும் சோழன் என்கிற சோழ அரசனோடு நட்பு கொள்கிறார். சோழ அரசனோடு நட்பு கொள்கிற அளவிற்கு பிசிர் மிக தூரத்திலே இருக்கிற ஊர். கோப்பெரும் சோழன் பிசிராந்தையார் நட்பு எப்படி முடிகிறது என்றால், கோப்பெரும் சோழன் வீட்டிலே பிள்ளைகளுடைய ஆக்கினையிலே, பிள்ளைகளுடைய நெருக்கு வாரத்திலே ஆட்சியை கொடுப்பதற்காக வடக்கிருந்து தன்னுடைய உயிரை மாய்க்கிறார், தன்னை முடித்துக் கொள்கிறார். அப்பொழுது கோப்பெரும் சோழன் சொல்கிறான், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். இந்த பிள்ளைகளை கூட நான் நம்பவில்லை, ஆனால் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன்தான் பிசிராந்தையார். அவன் என்னை காண வருவான். அவனுக்காகவும் நான் இப்படி வடக்கிருந்து இறந்தேன் என்றால் அவனும் என்னை போல வடக்கிருந்து இறப்பான், உயிர் துறப்பான். அந்த நம்பிக்கை கோப்பெரும் சோழனுக்கு இருந்தது. முகம் பாராமலேயே கொண்ட நட்பு. இந்த நட்பு பற்றி உயர்ந்த எண்ணம் கொண்ட எங்களுடைய சோமாசி மாறனார் சுந்தரரை ஃப்ரெண்ட் ஆக்குகிறார். சுந்தரரோடு நட்பு கொள்கிறார். சீரும் திருவும் புலியும் திருவாரூர் எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வன்தொண்டற்கு அப்பால் சாரும் பெரு நண்பு சிறப்ப அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார். பெரிய புராணம் பேசுகிற பாடல். இந்த பாடலை நான் சோமாசிமார நாயனார் புராணம் குறித்து உங்களுக்காக பேச வேண்டும் என்று பார்த்த பொழுதுதான் எனக்கு சோமாசிமாரனுடைய கதை ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் இந்த பாடலை இப்பொழுதுதான் பார்த்தேன். பார்த்த பொழுது எனக்கு இந்த பல்லாண்டு பாடல் ஒன்றுதான் ஞாபகத்திற்கு வந்தது. அதனுடைய கொப்பியை பெரிய புராணத்திலே சேக்கிழார் பயன்படுத்தி இருக்கிறார். சீருந்திருவும் பொலிய லோகநாயகன் சேவடி கீழ் அரும்பெறாத அறிவு பெற்றேன், பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உளறி உமை மன வாழனுக்காள் பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே என்பது ஒரு பிரபலமான பல்லாண்டு பாடல். அந்த பாடலை ஒட்டி இங்கே சேக்கிழாரும் பாடல் படைக்கிறார். சீருந்திருவும் பொலிய என்று பல்லாண்டிலே வருகிறது. இவர் சீருந்திருவும் பொலியும் திருவாரூர் எய்தி என்று பாடுகிறார். பாரும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே என்று பல்லாண்டு பாடுகிறார் சேந்தனார். இங்கே பெரிய புராணத்தினுடைய சேக்கிழார் பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார் என்று அப்படி அச்சொட்டாக கொப்பி அடித்து எழுதுகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய புராண நாயகனை நான் கொப்பி அடித்து எழுதுகிறார் என்று சொல்லுவது அவ்வளவு அறிவுடைமையாகாது. இருந்தாலும் பிளஜரிசம் என்று எங்களுடைய ஆய்வு முயற்சிகளிலே அடிக்கடி சொல்வார்கள். ஆய்வு திருட்டு, புலமை திருட்டு. அப்படியாக அந்த சாயலிலே இந்த பாடலை அவர் அமைத்திருப்பதை பார்க்கிறோம். திருவாரூரினுடைய சிறப்பு சீரும் திருவும் பொலியும் திருவாரூர். அப்படிப்பட்ட திருவாரூரை எய்தி ஆரம் திகழ் மார்பின் அணுக்க வன்தொண்டருக்கு அன்பர் ஆகிறார். வன்தொண்டர் என்றால் யார் என்றால் அவர்தான் சுந்தரர். சுந்தரருக்கு வன்தொண்டர் என்கிற பட்டம். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பட்டங்கள் இருக்கின்றன. எனக்கும் பேச்சுக்காக பட்டங்கள் தந்திருக்கிறார்கள். நான் இழிவாக சொல்லக்கூடாது. ஆனால் பலருக்கும் பலவிதமான பட்டங்களை கொடுக்கிறார்கள்.
வெண் தொண்டர் என்று யாருக்காவது பட்டம் கொடுத்தால் அவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். செல்வர், போதர் இப்படி ஏதாவது பட்டங்கள் கொடுத்தால் தான் சந்தோஷமாக ஏற்பார்கள். வெண் தொண்டர் என்று பித்தன் என்று பேசி இறைவனோடு மெல்ல கட்டிய காரணத்தால் இறைவனாக பார்த்து கொடுத்த பட்டம் வெண்தொண்டர் என்கிற பட்டம். மற்றினி வன்மை பேசி வெண்தொண்டன் என்னும் நாமம் பெற்றனை, நமக்கும் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சுத்தமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். இது பெரிய புராணத்திலே சேக்கிழார் சொல்கிற செய்தி. சுந்தரருக்கு பட்டம் கொடுக்கிறார் இறைவன் வெண்தொண்டர். வெண்தொண்டர் என்று பட்டம் கொடுத்து விட்டு சுந்தரரிடம் வேண்டிய செய்தி, நாம் உணர வேண்டிய செய்தி, நமக்கு பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை. கோவிலுக்கு போனால் ரூபாவுக்கு அல்லது பவுன்ஸுக்கு ஏற்றாற் போல அர்ச்சனை. 20 பவுன்ஸுக்கு 5 பவுன்ஸுக்கு எவ்வளவு மந்திரம் சொல்வது என்பதை கோவிலார் தீர்மானிப்பார்கள். 16 மந்திரம் சொல்வதா சோடசநாம அர்ச்சனை, 108 மந்திரம் சொல்வதா அஷ்ட உத்திர சதநாம அர்ச்சனை, இப்படி 1000 நாமம் சொல்வதா அஷ்டோத்திர நாம சகஸ்டநாம அர்ச்சனை, சகஸ்டம் என்றால் 1000, சகஸ்டநாம அர்ச்சனை. இறைவன் சொல்கிறார், டேய் இது ஒன்றும் எனக்கு வேண்டாம்டா, இது ஒன்றும் வேண்டாம், நமக்கு பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை எது என்றால் பாடு, எனக்காக நீ பாடு, சொற்றமிழ் பாடு, தமிழ்ல பாடு, சொற்றமிழ் பாடுக. நல்லா பாடு, என்ன தமிழ்ல பாடு, சொற்றமிழ் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். அர்ச்சனை பாட்டே ஆகும். இந்த ஏகாரம், ஏகாரத்தினுடைய ஏகாரம் என்பது இலக்கணம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஏகாரம் என்பது ஒரு இடைச்சொல். அந்த இடைச்சொல் பல பொருளிலே வரும். நானே வருவேன் என்றால் உறுதி பொருள், தேற்றம் என்று அதற்கு சொல்வோம். நானே வருவேன் உறுதி பொருள். அதுபோல அர்ச்சனை பாட்டே ஆகும். பாட்டுத்தான் அர்ச்சனை. அர்ச்சனை என்பது அந்த அர்ச்சனை இந்த அர்ச்சனை என்று வேறு அர்ச்சனை ஒன்றும் கிடையாதடா. அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடு, தமிழ்ல பாடு என்று சொன்னார். முரண் எப்படி வருகிறது என்றால், மாடி வீட்டு ஏழை என்று, இந்த முரண், மாடி வீட்டில் ஏழை இருக்க முடியாது, ஆனா மாடி வீட்டு ஏழை. குழந்தை தாலாட்டு பாட முடியாது, ஆனால் குழந்தை பாடும் தாலாட்டு. மேற்கில் தோன்றும் உதயம் என்பதை போல யார் கேட்கிறார் என்றால், நெடுக வேத மந்திரங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த மனுஷன் பார்த்து கேட்கிறது. அர்ச்சனை பாட்டேயாகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொத்தமிழ் பாடுக என்றார் தூமரை வேத மந்திரங்களை தூமரை பாடும் வாயார். தூமரை பாடும் வாயார் கேட்கிறார், தமிழ்ல நல்லா பாடடா கேட்கிறார். இப்படி பாடுகிற சிறப்பு பெற்றவர் சுந்தரர். சுந்தரருக்கு இவர் ஃப்ரெண்ட் ஆகிறார். சீரும் திருவும் பொலியும் திருவாரூர் எய்தி ஆரம்பிகள் மார்பின் அணுக்கவன் தொண்டர்க்கு அன்பால் சாரும் பெரு நண்பு சிறப்ப அடைந்து தங்கி பாரும் விசும்பும் பணியும் பதம் பற்றி உள்ளார் என்று அவருடைய சிறப்பை சொல்லுவார் சேக்கிழார். அப்படி சிறப்புடைய வாழ்வை சுந்தரரை பற்றுவதால் கிடைக்கிறது. அப்படி ஒரு நண்பனை பற்றி விட்டால் போதுமா என்றால் இல்லை, நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறார். நீ அப்படி வாழ்வு கிடைத்த பிற்பாடு அகப்பகை புறப்பகை பகைகளை ஓட்டினால்தான் சிவலோக பதவி கிடைக்கும். அகப்பகை என்று காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்று 6 பகைகள், அகப்பகைகள். காமம் என்றால் ஆசை, எடுத்ததற்கெல்லாம் விருப்பப்படுகிற ஆசை. இந்த ஆசை பற்றி அருணகிரியார் பேசுவார். அருணகிரியார் மனதிற்கு உபதேசம் செய்வார். செய்கிற பொழுது சொல்லுவார், கெடுவாய் மனனே கதிகள். மனத்தை பார்த்து சொல்கிறார், நாங்கள் முத்தி வருகிற மனமே,
அந்த மனமே இந்த மனமே என்று மனமே மனமே என்று எல்லாம் சினிமா பாட்டுகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அருணகிரியார் டிரெக்டாயே சொல்றார், கெட்டு போற மனமே, கெடுவாய் மனமே, உய்கிற வழி சொல்கிறேன் கேள், கெடுவாய் மனனே கதி கேள், கரவாது இடுவாய். நீ இல்லாதவைக்கு நல்ல தாராளமா குடு, இல்லாதவர்களுக்கு இல்லை என்னாது குடு, கெடுவாய் மனனே கதி கேள், கரவாது இடுவாய், வடிவேல் இறைதாள் நினைவாய். வடிவேலுடைய இறைதாள் முருகப்பெருமானுடைய தாள்களை நினைவாய். அப்படி நினைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ஐவாய் வழி செல்லும் அவாவினை விட வேண்டும் என்று பேசுகிறார். ஐவாய், அந்த 5 வாய் இருக்கிறதே, எது 5 வாய் என்றால் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று இந்த 5 போகிற அவாவினை நீ அறுக்க வேண்டும். அப்படி அறுக்க வேண்டும் என்பதற்காக கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய் மெய்வாய் வெளி நாசியோடும் சுவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே என்று பாடுவார். அப்படி இது நான் சொல்கிற இந்த பாடல்கள் அனுபூதியிலே வருகிற பாடல், அனுபூதியினுடைய 7ஆம் பாடல் என்று நான் நினைக்கிறேன். அது கட்சி பாடல். அப்படி கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒளிவாய் ஒளிவாய், கையிலே இருக்கிற ஒளி பொருந்திய வேல் படைத்த முருகனுடைய கழலை பிடிக்க வேண்டும் என்றால் நீ 5 ஆசைகளையும் 5 வழியாக செல்கிற இந்த அவாவினை அறுக்க வேண்டும் என்று பாடுவார். அப்படி அதை வலியுறுத்துமாறு போல சோமாசி மாறநாயனார் புராணத்திலும் சேர்க்கிறார் சொல்கிறார், நீ இந்த 5 வழி செல்கிற புறப்பகைகளையும் அறுத்துவிடு, துன்புறும் புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம். காமம், குரோதம் என்றால் கோபம் கொள்வது, லோகம் என்றால் சுயநலம், எதற்கெடுத்தாலும் எனக்குத்தான் 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 என்கிற சுயநலம் கொள்கிற செயற்பாடு. மோகம் என்பது அதீத ஆசை, மதம் என்பது ஆணவம், மார்ச்சரியம் என்பது பொறாமை. அதனாலேதான் சொன்னார்கள், ஒருவனிடம் பொறாமை குடிகொண்டு விட்டால் அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையாது. அதனாலே நம் முன்னவர்கள் ஒரு பழமொழி சொன்னார்கள், ஆமை விளங்கிய வீடு வாழாது என்றார்கள். ஆமை உள்ளட்டு விட்டால், எந்த ஆமை? பொறாமை, கயமை என்று இந்த ஆமை, அது கல்லாமையும் தான், படிக்காமல் விட்டாலும் தான், கல்லாமை, கயமை, பொறாமை என்று இந்த ஆமைகள் உட்புகுந்து விட்டால் ஒருவனுடைய வீடு, இந்த பொடி வாழாது. மார்ச்சரியம் என்று வடமொழியிலே குறித்தார்கள். அப்படி துன்புறும் புலன் 5உடன் 6 தொகுத்த குற்றம் வென்றிங்கு, இவற்றையெல்லாம் வென்றாராம் சோமாசி மாறன். இது நன்னறி சேரும் விளக்கம் என்றே, அது சுந்தரரோட சேர்ந்ததால வந்த விளைவு. வன்தொண்டர் பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்ப என்றும் நிலவும் சிவலோகத்தில் இன்பமுற்றார் என்று சோமாசியார் சிவலோகம் அடைந்த செய்தியை சொல்கிறார், சேர்க்கிறார். நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொற் கேட்பதும் நன்றே என்று சிறு வயதிலே நாம் எல்லோரும் படித்திருக்கிறோம். அப்படி என்றால் நல்லாரை காண்பது, சுந்தரரை காண்பது நன்று. சோமாசி மாறன் சுந்தரரோடு சேர்ந்ததால் சிவலோக பதவி வாய்க்கப்பெறுகிறார். சுந்தரரை பெற்ற காரணத்தால் அப்பா நாயனார் அம்மா நாயனார், சுந்தரருடைய தந்தை சடையனார் ஒரு நாயனார், தாய் இசைஞானியார் அவர் ஒரு நாயனார். சுந்தரரை வளர்த்த காரணத்தால் நரசிங்க முனியரே அவர் நாயனார். சுந்தரர் அப்படி சிறப்பை கொடுக்கிறார். சுந்தரரோடு சேர்ந்த காரணத்தால் சோமாசி மாறனும் நாயனார் ஆகிறார். சேரிடம் அறிந்து சேர் என்று இதற்காகத்தான் நம் முன்னவர்கள் சொன்னார்கள். ஆகவே எங்கள் வாழ்விலே ஒரு செய்தி அடிநாதமாக ஒலிக்கிறது. அடியார் வழிபாடு முக்கியம், அன்னதானம் கொடுப்பது அதைவிட முக்கியம். வீடுகளிலே அன்னதானம், மாகேஸ்வர பூசை,
அடியார் வழிபாடு இன்றைக்கு ஒளிந்து விட்டதே என்றே சொல்லலாம். ஆனா கோவில்களிலே வாழ்கிறது. அடியார் வழிபாடு, அன்னதானம், அதை விட நமசிவாய என்று சிவ ஐந்தெழுத்து திருவைந்தெழுத்தை ஓதுகிற செயற்பாடு, அதனோடு கூடவே சிவ வேள்வி புரிகிற செயற்பாடு, இவற்றை எல்லாம் செய்தவர் நல்ல நண்பனை தெரிகிறார், அவாவை விடுகிறார். அந்த அவாவை விட்டதனாலே உட்பகை புறப்பகை இவற்றை விட்டதனாலே சிவலோக பதவி அவருக்கு வாய்க்கிறது. சோமாசி மாறனுடைய குருபூசை நாள் வைகாசி மாதத்திலே வருகிற ஆயிலிய நட்சத்திர நாள். அப்படியான சிறப்பு பெற்றவர் சோமாசி மாறன். இதற்குள்ளே ஒரு ஆய்வு பார்வையையும் முன்வைக்க வேண்டும். பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்று ஞானசம்பந்தன் ஐயா ஒரு புத்தகம் எழுதினார். அவருடைய ஆய்வு நூல், அவருடைய PhD தீசிஸ், அந்த ஆய்வு நூலிலே அவர் சொல்கிறார், இந்த ஒரு பெரிய காப்பியம் எப்பொழுது எழும் என்றால், அது மேற்கத்திய நாடுகளுடைய உதாரணத்தை வைத்து எழுதுகிறார். ஹோமர், இலியட் இவர்களை எல்லாம் வைத்து எழுதுகிறார். ஒரு காப்பியம் எப்பொழுது எழும் என்றால், ஒரு பேரரசு உதயமாகிற பொழுது எழும், அல்லது ஒரு பேரரசு விழப்போகிற பொழுது எழும். பேரரசு உதயமாகிற பொழுது எழுந்த காப்பியம் பெருங்காப்பியம் கம்பராமாயணம். பேரரசு வீழ்ச்சி அடைகிற பொழுது எழுந்த காப்பியம் அதுதான் பெரிய புராணம். உதயமாகிற பொழுது கம்பர் இந்த நாடு எப்படி அமைய வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதை ராமன் வாயிலாக காட்டுகிறார். ராமனோடு யார் யாரெல்லாம் நண்பர்களாகிறார்கள், ராமன் வேற்றுமை இல்லாமல் எல்லோருடனும் சேர்க்கிறார். குகனோடும் ஐவரானோம், முன்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். குகனோட ஃப்ரெண்ட், குன்று அதை எல்லாரையும் சகோதரன் என்று எடுக்கிறான், புரோ புரோ என்று எடுக்கிறான். குகனோடும் ஐவரானோம், முன்பு பின்பு குன்று சூழ்வான் மகனோடும், சுக்கிரிவனோடும் குன்று சூழ்வான் மகனோடும் ஃப்ரெண்ட் ஆகிறான், சகோதரன் ஆகிறான். அதற்கு பிறகு எம்முடை அன்பில் வந்த அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோ, விபீஷணா உன்னோடும் சகோதரன் ஆகிறோம் என்று ஒரு 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 நாடு கடந்த, உறவு கடந்த, இனம் கடந்த சகோதர பாசத்தை ஒரு பேரரசினுடைய உதய காலத்திலே அடையாளப்படுத்துகிறார் கம்ப நாட்டாழ்வார். அதையே சேர்க்கிறார் இந்த ஆட்சியினுடைய வீழ்ச்சியை உணர்ந்து, குலோத்துங்க மன்னனுடைய, குலோத்துங்க சோழனுடைய காலத்திலே 12ஆம் நூற்றாண்டிலே இந்த வீழ்ச்சியை உணர்ந்து எல்லோரையும் அரவணைக்கிற, எல்லோரையும் சகோதரத்துவத்திற்குள்ளே, எல்லோரையும் நட்புக்குள்ளே அரவணைக்கிற செய்தியை சொல்கிறார். அதனாலே தான் எந்த தொழில் செய்தவர் என்று இல்லாமல் ஆவுரித்து தின்று உடலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரத்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே என்கிற எண்ணப்பாங்கோடு பெரிய புராணத்திலே கண்ணப்பர் வேள்வி அல்லது வேட்டை தொழில் புரிந்த கண்ணப்பர் மிக பெரிய பதவியை அடைகிறார். அதை போல சோமாசி மாறன் ஒரு பிராமணர், ஆனால் தன் நிலையிலே இருந்து கீழிறங்கி எல்லோரையும் அரவணைத்து செயற்படுகிறார். இன்றைய காலத்தினுடைய தேவையும் இதுதான். எங்கள் சமயம், எங்கள் வாழ்வு வளம் பெற வேண்டும் என்றால், அரசியல் உரிமைகளாகட்டும், எங்கள் உணர்வுகளாகட்டும் வெற்றியடைய வேண்டும் என்றால், நான் பெரிது நீ பெரிது என்கிற எண்ணத்தை தவிர்த்து நாடு பெரிது, நம்மவர் பெரிது என்று பன்மையிலே நம்மை அழைப்பதுதான். நாம் எல்லோரும் சகோதரத்துவ உறவு கொண்டவர்கள் என்று எல்லோரையும் அன்பினால் அரவணைப்பதுதான் எங்கள் வாழ்வினுடைய உன்னதத்துக்கு வழியாக அமையும் என்று கூறி, அடியார் வழிபாடு, அன்னதானம், திருவைந்தெழுத்து ஓதுதல், சிவ வேள்வி புரிதல். அதனாலே தான் வாஜ்பேயிலே இருந்து நான் ஆரம்பித்தேன். வாஜ்பேயி என்கிற யாகம் செய்த குடும்பம் அது.
அதை போல சோமாசி யாகம் செய்த குடும்பம் சோமாசி மாற நாயனாருடைய குடும்பம். அம்பரிலே அம்பலவி மாம்பழத்திலே தொடங்கினேன், அம்பரிலே பிறந்து திருவாரூரிலே போய் சுந்தரரோடு நட்பு கொண்டு அவா விடுத்து சிவலோக பதவியை பெற்றிருக்கிறது என்றால் நமக்கு நம்முடைய வாழ்விற்கு இது ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் மனதிலே உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையையும் இதன்பால் வகுத்துக் கொள்வோம் என்று கூறி இன்றைய தினம் ஒரு அருமையான வாய்ப்பு, லண்டன் வாழ் மக்களோடு மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு தவ வாய்ப்பு எனக்கு வாய்த்திருக்கிறது. கடந்த ஆண்டு எங்களுடைய மதிப்பார்ந்த சிவசுந்தர மன்னருடைய அனுசரணையிலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. பல உறவுகளை சந்திக்கக்கூடிய அல்லது பலரோடு உறவு கொள்ளக்கூடிய சோமாசிமாரரை போல நட்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த தவ வாய்ப்பு மீண்டும் இன்று வழிவுறுகிறது. அந்த வாய்ப்பினை நல்கிய தம்புவண்ணருக்கும் லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்திற்கும், சைவ முன்னேற்ற சங்கத்திலே பேசுவது என்பது எல்லோருக்கும் வாய்த்து விடுவதில்லை. அது இறைவன் வகுத்த நியதியாக எனக்கு 2வது முறையாகவும் வாய்த்திருக்கிறது. அந்த வகையில் இந்த வாய்ப்பினை நல்கிய அத்தனை தெய்வங்களுக்கும், பொறுமை காத்து செவி கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக நன்றி உரை வழங்குவதற்கு திருமதி சரோஜினி சந்திரகோபால் அம்மையாரை அன்புடன் அழைக்கின்றேன். ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத சிதம்பரேஸ்வரர் தாழ் பணிந்து சைவ முன்னேற்ற சங்க தலைவர் மற்றும் இன்றைய பெரிய புராண தொடரின் 35வது பேச்சாளர் செந்தமிழ் செல்லருவி திரு லலீசன் அவர்கள் மற்றும் அனைத்து பக்த கோடிகள் அன்பர்களுக்கும் எனது வணக்கங்களை மிக பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இரவு நேரத்தில் சுய தனிமைப்படுத்தலில் இருந்து பேசினால் திரு லலிசன் அவர்களைப் போல் திறமையாக பேச வருமோ என்ற எண்ணம் என் மனதில் தோன்றும் அளவுக்கு பேசினீர்கள். சோமாசி நாயனார் வரலாறு பற்றித்தான் திரு லலிசன் அவர்கள் பேச போகிறார் என்பது எனது எதிர்பார்ப்பு. ஆனால் அறிமுக படலத்திலேயே டான் தொலைக்காட்சியில் சொச்சமர், சக்தியில் நற்சிந்தனை, இப்படி பல அறிமுகங்கள் கேள்விப்பட்டது. தமிழ் துறை ஆசிரியர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போன போது பெரிய புராணத்தில் உள்ள விருத்தங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு போகிறார். எங்கள் அறிவுக்கு மேற்பட்ட தமிழில் பேச போகிறார் என்று நினைத்தேன். ஆனால் வாட்போ என்ற சொல்லுக்கு சிறப்பான பொருள் கூறி பல யாகங்களை பற்றி விளக்கி, அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண மாம்பழம், அருகரிசி, ஆமை, நண்பர்கள், கிருபானந்த வாரியார், நட்பு, இப்படி பல விடயங்களை பற்றி கதைகளை கூறி அத்தனையையும் சோமாசி நாயனார் சரீரத்துடன் இணைத்து பேசினீர்கள். எல்லோருக்கும் விளங்கத்தக்க எளிய இலகுவான இனிய தமிழில் பேசினீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு சொல்லிலும் பொருளிலும் தமிழ்ச்சுவை இருந்தது, நகைச்சுவையும் என பல சுவைகள் இருந்தன. மகிழ்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் உண்மையிலேயே நீங்கள் தந்தீர்கள். சோமாசி நாயனார் என் ஃப்ரெண்ட், சுந்தரமூர்த்தி நாயனார் என் ஃப்ரெண்ட் சோமாசி நாயனார் வரலாறு இங்கே உள்ள அத்தனை பேருடைய மனதிலும் பசுமரத்தாணி போல உண்மையிலேயே பதிந்திருக்கும். ஏனென்றால் அந்த முறையில் நீங்கள் எங்களுக்கு அந்த சரீரத்தை கொண்டு வந்து எத்தனையோ கதைகளை சொல்லி அவற்றை எல்லாத்தையும் கடைசியில் சோமாசி நாயனாருடைய வாழ்க்கையோடு இணைத்து பேசினீர்கள். உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இறுதியாக சொல்ல போனால் நன்றாகவே தமிழ் செய்தீர்கள் திரு லலிசன் ஐயா அவர்களே. நேரத்தை பொருட்படுத்தாது இந்த சிறப்பான பேச்சினை எங்களுக்கு தந்த உங்களுக்கு சைவ முன்னேற்ற சங்க தலைவர் சார்பிலும் மற்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், காப்பாளர்கள் சார்பிலும் இங்கு வந்துள்ள அத்தனை
பக்த கோடி மக்கள் சார்பிலும் எங்கள் மனமார்ந்த நன்றியையும் அன்பினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் வருக என்ற ஒரு அழைப்புடன் எனது நன்றியை கூறி முடிக்கின்றேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. நன்றி திருமதி சரோஜினி சந்திரகோபால். அடுத்த வரும் நிகழ்ச்சிகளை பற்றி எமது சைவ முன்னேற்ற சங்க திருவாளர் ராமநாதன் ஐயா அவர்கள் உங்களுக்கு, அவர்தான் உங்க பெரிய புராண தொடரையே தொடக்கி இங்க செய்து கொண்டு வருகிறார். அவர் உங்களுக்கு அடுத்து வரும் நிகழ்ச்சிகளை பற்றி விரிவாக சொல்வார். நன்றி. ஒரே ஒரு நிமிடம். உண்மையிலேயே அவர் என்ன இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஆர்வத்தில் நான் உண்மையிலேயே திரு ராமநாதன் அவர்களுடைய அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தும் சொல்லாமல் மறந்து விட்டேன். உண்மையிலேயே அதுக்கு நான் பொறுப்பல்ல, அதுக்கு உண்மையிலேயே பொறுப்பு திரு லனீசன் அவர்கள் தான், அவர்களுடைய பேச்சு தான். உண்மையிலேயே இந்த பெரிய புராண தொடர் நடக்க வேண்டும் என்றதில் ஒற்றே பிடியாக இருந்து விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக இருந்து நடத்தி வைப்பதற்கு முழு பொறுப்பும் திரு ராமநாதன் ஐயா அவர்களுடையதான். அதே நேரத்தில் எங்களுடைய ரவிதாஸ் அவர்களும் இந்த இணையதளத்தை ஒழுங்குபடுத்தி இருப்பதன் மூலம் எல்லாமே மிகவும் சுமூகமாக நடந்து கொண்டு இருக்கின்றது. மன்னிக்க வேண்டும், நான் அதை இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்ததில் அதை மறந்து விட்டேன். நன்றி. நன்றி அம்மா. வணக்கம். உட்பட்ட சபையோரை வணங்குகின்றேன். பெரிய புராணம் என்பது நாங்கள் சமணிச்சங்கத்தின் ஒரு சிறப்பம்சமாக 2001ஆம் ஆண்டு தொடக்கம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் 7ஆம் முறையாக இந்த சுற்று நடைபெறுகின்றது. அப்படியானால் கிட்டத்தட்ட 350-400 பேச்சுகள் புராணத்தை பற்றி உங்கள் போன்ற பெரியார்கள் மூலம் பேச வைத்து கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். அந்த வரிசையில் ஐயா நீங்கள் மிக அழகாக பேசினீர்கள். அப்படியே யாழ்ப்பாணத்து மண் சுவாசம் அப்படியே இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. பெரிய புராணம் என்பதை பற்றி கூறும் பொழுது நாங்கள் சைவலிச்சங்கம் ஒரு தனி பெருமை உண்டு. இந்த நாட்டிலே எத்தனையோ ஆலயங்கள் இருந்த பொழுது கூட ஒருவரும் இந்த இதை பற்றி அவ்வளவு சிந்திக்கவில்லை, இன்னும் சிந்திக்கவில்லை. நாங்கள் இந்த நால்வருக்கு, இந்த சமயகுரவருக்கு மிகுந்த கௌரவம் கொடுத்து நாங்கள் கடந்த 20 ஆண்டுகளாக, உண்மையாக சொல்லப்போனால் சங்கம் ஆரம்பித்த 44 ஆண்டுகளிலும் நாங்கள் இந்த பணியை நால்வர் என்ற பெயரோடு தான் செய்வோம். எங்கள் தமிழ் பாடசாலைக்கு பேர் நால்வர் தமிழ் கலை நிலையம். அப்படி எங்கள் மூத்தோர் நிலையத்துக்கு பேர் நால்வர் மூத்தோர் நிலையம் என்று நாங்கள் நால்வரை முன்வைத்து கொண்டே வந்தோம். இன்று நீங்கள் 35வது சொற்பொழிவு, அடுத்த சொற்பொழிவு கூட வருகின்ற செவ்வாய்க்கிழமை 28ஆம் தேதி 5 மணிக்கு ஆரம்பமாக போன்றது. இதை உங்கள் நண்பர் அன்பர் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் இங்கே உரையாற்றி இருக்கின்றார். சாக்கிய நாயனார் என்ற தலைப்பிலே இன்று இந்த சோமசநாயனை பற்றி பேசும்போது எனக்கு தெரியும், அதில் 7 பாடல்களாக இருந்தன. நீங்கள் என்னென்று 1 மணி நேரத்தை கொண்டு சொல்லுகின்ற அங்கே சொன்ன போல எங்கெங்கெல்லாம் போய் பல விடயங்களை எமக்கு தந்தீர்கள். மிகவும் நன்றி ஐயா. ஆகவே அடுத்த சொற்பொழிவு பிரிவினை தொடரிலே வழமை போல வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணி தொடக்கம் நடைபெறும். தயவு செய்து இன்று வந்தோர் இன்னும் பலரை அழைத்து, இலங்கையிலிருந்து கொழும்பிலிருந்து அங்கே நல்ல மலை என்று நாங்கள் இங்கே அறிகின்றோம். அந்த மலையோடு இங்கே வந்து சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அடுத்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் மீண்டும் கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் சாக்கியனான என்ற பொருள் பற்றி பேச இருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் முழுமையாக 5 வெள்ளிக்கிழமைகள், 4 செவ்வாய்க்கிழமைகள், 9 நாட்களும் தமிழகத்திலிருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து 9 பேச்சாளர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். அவர்களிலே எல்லாருமே முனைவர்கள் தான். ஆகவே கடந்த வாரம் தொடக்கம் ஒரு தாய்நாடு தமிழ்நாட்டு பேச்சாளர்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது நமக்கு ஒரு மிகவும் இந்த கொரோனா சூழ்நிலையிலே
ஒரு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற ஒரு காரியம். இன்று நத்தார் தினம் வலிமையாக நாங்கள் என்னென்ன செய்திருப்போம் என்று நத்தி கூட பார்க்கவில்லை. ஆனால் இன்று நாங்கள் ஆன்மீகத்தோடு இந்த 3 நாளும் இருக்கின்றோம். காலையில் 6 மணிக்கு எமது ஆலயத்திலிருந்து திருவம்பாவை அந்த பாடல்களை கேட்டும் அந்த பூசையை பார்த்து மகிழ்ந்தோம். 1.5 மணித்தியாலம் நானும் திரு பாலசிங்கம் போன்றவர்கள் சிலர்கள் அங்கே கொழும்பிலிருந்து வாய் செய்கின்ற அந்த மார்கழியில் மாணிக்க வாசகர் என்ற தலைப்பிலே செய்கின்ற அந்த விழாவிலே கிட்டத்தட்ட 3.5 மணித்தியாலம் அதிலே கலந்து கொண்டிருந்தோம் ஜூமில். அப்பொழுது 5 மணித்தியாலம், இப்பொழுது 1 மணித்தியாலம், 6வது மணித்தியாலம். அப்படி இந்த நத்தார் தினத்திலே நல்ல பொழுதாக இந்த ஆன்மீகத்தோடு செய்ய சைமன் விஷயங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது என்று கூறிக்கொண்டு, தயவு செய்து அடுத்த வாரங்கள், அதுக்கு அடுத்த வாரங்கள், நாங்கள் இப்பொழுது கிட்டத்தட்ட 50 வீதம் முடித்து விட்டோம். இன்றையோடு 36, 72 சொற்பொழிவுகளிலே 35 சொற்பொழிவுகள் முடிந்து 36வது போகின்றோம். இன்னும் 36 சொற்பொழிவுகள் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதங்களும் நடைபெற இருக்கின்றன. பெருவிராணத்தை 7வது முறையாக, அது ஒரு புது முறையாக இந்த ஜூம் மூலம் நாங்கள் இதை அரங்கேற்றிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே இங்கே ஆலயங்களில், கோயில்களில் பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மக்கள் நான் குறிப்பிடலாம், ஆக கூடினால் ஒரு 40-35 பேருக்குள் இருந்த இது இன்று கிட்டத்தட்ட ரவி 60 பேருக்கு மேல் இருந்தால் போல இருக்கின்றது. எனக்கு பார்க்கின்றேன் 60 சக மைக் பேர் செய்யல 60 பேர் இருந்திருந்தும் 60 கேமராக்கள் கிட்டத்தட்ட 70 பேர் மட்டும் இருந்தது. ஆகவே அதை விட பல நாடுகளிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இங்கே கனடாவிலிருந்து திருமதி அம்பியா பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜூம் செய்கின்ற ஒரு நல்ல விஷயம் பல நாட்டு மக்களை இணைத்திருக்கின்றது. லட்சுமி அவர்களுக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட 6, 11:45, 12 மணி இந்த நடுநிசையிலும் அழகாக பேசினீர்கள். மீண்டும் ஒருமுறை சார் நன்றி கூறிக்கொண்டு, அடுத்தடுத்த ஆண்டுகளிலே ஒன்றிய மாநாடு போன்றவர்களே மீண்டும் இந்த லண்டனில் பெற வேண்டும், பேச வேண்டும் என்ற விண்ணப்பத்தை வைத்து அன்போடு விளைவுகின்றேன். வணக்கம். நன்றி. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவோம். ஏற்கனவே நான் போற முறை குறிப்பிட்ட மாதிரி நான் எல்லோருக்கும் திருவாசக பாடல்கள் தொலைபேசி மூலம் அறிவித்திருந்தேன். அந்த பாடல்களை முறையாக படிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிற்றம்பலம் இல்லைம்மா பத்மா திருச்சிற்றம்பலம். மெய்தான் அரும்பி விதிர்த்து உன் விரையார் கலர்க்கு என் கைது